ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி சத்து மாவில் கும்பிளப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 ஏத்தப்பழத்தை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இட்லி தட்டை வச்சுட்டு 2 ஏத்தப்பழத்தை துண்டாக வெட்டி வேக வச்சுக்கலாம். நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். சத்து மாவை சல்லடையில் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா இதை ஒரு அடி கனமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு இந்த மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அப்புறமா அதே பாத்திரத்தில் கொஞ்சம் சர்க்கரை தட்டி போட்டிருக்கேன். 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். வறுத்த சத்து மாவில் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு கொதிச்சாச்சு. இதை வடிகட்டி மாவில் சேர்த்துக்கலாம். ஏத்தப்பழம் நல்லா வெந்துடுச்சு. இதை தோல் நீக்கிட்டு மாவு கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை பாகு சேர்த்து மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. அப்புறமா திரளி இலையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து அது உள்ளே வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து இலையில இப்படி எல்லா கொழக்கட்டை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணியாச்சு. இனி இதை நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா சூடாக்கிக்கலாம். அப்புறமா ஒவ்வொரு தட்டையும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொழுக்கட்டையை இப்படி அடுக்கி வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 20லேருந்து ஒரு 25 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்துடுச்சு. கும்பலப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது இலையில் ஒட்டாமல் வந்துடுச்சுனாலே வெந்துடுச்சின்னு தெரிஞ்சிடும்.
நீங்களும் இதை மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.